கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயு சூனுச்ச பிரணமாமி புனః புனः. ஜெய் சீதாராம். ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது மகோன்னதமான ஒரு காவியம். மற்றும் ஒரு பக்கம் பார்த்தா இதிகாச சிரேஷ்டம். இப்படி ராமாயணத்துக்கு ஒண்டி ஒரு ட்வின் டிஸ்டிங்ஷன் இருக்கு. ஒரு ரீதியில பார்த்தா காவியம், மற்றொரு ரீதியில பார்த்தா இதிகாச சிரேஷ்டம் அப்படின்னு நம் பூர்வாச்சாரியர்கள் அனைவரும் பறைசாற்றுகின்றனர். அப்பேற்பட்ட ராமாயணத்தினுடைய பலஸ்ருதி அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தா நிறைய வால்மீகி பகவான் அருளி செய்திருக்கார். ராமாயணம் பாராயணத்தினுடைய முடிவுல, அதாவது யுத்த காண்டத்தினுடைய கடைசியில நிறைய பலஸ்ருதி வழங்கியிருக்கார். பிராப்னோதி சர்வாம் புவிச்சார்த்த சித்திம் அப்படின்னு சொல்றார். இது அது இது அதுன்னு சொல்லிண்டே வரக்கூடியவர் எல்லாத்தையுமே கொடுத்துரும் அப்படிங்கிறார். பிரார்த்திதான் ஹி வரான் சர்வான் பிராப்னியாத் இஹ ராகவாத் அப்படின்னு வேற சொல்றார். இது பாராயணம் பண்ணக்கூடியவர்கள் விஷயத்துல மிகவும் சந்தோஷப்பட்டு பிரசன்னமாகி ராகவனே அவர்களினுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுகிறார் அப்படின்னு வேற சொல்றார் வால்மீகி பகவான். அப்பேற்பட்டது வால்மீகி ராமாயண பாராயணம். ரெண்டு விதமா இந்த பாராயணம் சொல்லப்பட்டு உள்ளது. சங்கியை விஷயத்துல 24 பாராயணம் ரொம்ப விசேஷம், 124 பாராயணம் அதோட விசேஷம். ஒன்னுத்துக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்றும் மற்றும் ஒன்றுக்கு மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் ரிஷிகள். யார் ஒருவராலேயே 24 இல்ல 124 பாராயணங்களோ பண்ண முடியாதோ அப்போ எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் 24 வாட்டி 124 வாட்டி படிக்கிறதுக்கு பதிலா 24 பேர் சேர்ந்து ஒரு பாராயணம், 124 பேர் சேர்ந்து ஒரு பாராயணம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் இப்ப நம்ம பார்க்கிறோம். ராமாயண பாராயணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ராமாயணத்துக்கு துல்லியமானது சுந்தரகாண்டம் அப்படின்னும் நம் பெரியவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் ஸ்ரீ குருஜி ரொம்ப அழகா தன்னுடைய உபன்யாசங்கள்ல சொல்லி நாம் எல்லாருமே கேட்டிருக்கோம். மொத்த ராமாயணமும் சுந்தரகாண்டத்துக்குள்ளேயே வந்துடுது அப்படிம்பார். எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த கதைகள் அனைத்தையுமே தசரதரிடத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆஞ்சநேயர் சீத்தை நடத்த தெரிவிக்கிறார். அதுல இது வரைக்கும் நடந்த கதை வந்துடுறது. இதற்கப்புறம் என்ன நடக்க போறது, அயோத்திக்கு போய் பிரபு ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறார் அப்படிங்கிற பரியந்தம் எல்லாமே திரிஜட்டையினுடைய சொப்பன வாயிலா வால்மீகி நமக்கு தெரிவிச்சு விடுறார். அதனால பார்த்தா நமக்கு சுந்தரகாண்டமே ஒரு கன்சைஸான ராமாயணமா அமைஞ்சுடுறது. அதனால்தான் என்னவோ சுந்தரகாண்டத்துக்கு ராமாயண பாராயண பலன் இல்ல ராமாயணத்துக்கு துல்லியமானது அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சுந்தரகாண்டத்துக்கே. அதனால சுந்தரகாண்ட பாராயணமும் மிகவும் சிரேஷ்டம். இந்த காண்டத்தினுடைய அருமையை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை, இதோடைய பேரே நமக்கு சொல்றது சுந்தரகாண்டம் அப்படின்னு. இப்போ நம்ம எவ்வளவு சங்கிய பாராயணம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இப்போ நம்மளுடைய திருச்சி நாமத்வாரில் வரக்கூடிய 5ஆம் தேதி 5/4/2025 ஒரு 124 பேர் சேர்ந்து சுந்தரகாண்ட பாராயணம் ஒன்று அமைய பெற்றிருக்கு. அதை எல்லாரும் வந்து அதில் கலந்துண்டு அந்த பாராயணத்தில் பங்கேற்று எல்லாரும் பகவான் ஸ்ரீராமருடைய குருநாதரினுடைய ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஸ்ரீ குருஜியினுடைய கீர்த்தன துவாராவே எல்லாரையும் அழைக்கிறேன். பாக்யம் உள்ளோரே வாருங்கள், பரந்தாமன் புகழ் பாட பாக்யம் உள்ளோரே வாருங்கள். 5ஆவது ஏப்ரல் கார்த்தால 7 மணி வாக்கில் பாராயணம் ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு சுந்தரகாண்ட பாராயணத்துல பங்கேற்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஜெய் சீதாராம்.